தலைமை குருவான ஞானகுருவின் பொற்பாதத்தையும், எனது குருவான பொன் சரவணன் ஐயா பொற்பாதத்தையும், எனது மானசீக குருக்களான பொற்பாதங்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி இந்த வீடியோவின் மூலம் உங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சேலமாத்தூர் வி லோகநாதன், லோகன் அஸ்ட்ரோ. இன்னைக்கு நாம் காண இருக்கும் தலைப்பு நவகிரகங்களின் கதைகள். இந்த நவகிரகங்களின் கதையில் இன்னைக்கு நாம் நவகிரகங்களுடைய தலைவனான சூரியனுடைய வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். இது போன்ற கிரகங்களின் வரலாற்று தகவல்களை எடுத்து சொல்லும் எங்களுடைய லோகன் அஸ்ட்ரோ சேனலை அனைவரும் அன்புடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நமது நவகிரகங்களுடைய கதையை பார்க்க போகிறோம். அந்த நவகிரகங்களுடைய கதை சூரியன், அவருடைய கதை தான் முதல்ல பார்க்க போகிறோம். இது வரலாற்று புராண கதைகளிலும் ஜோதிட நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட கதையின் சுருக்கம். இந்த கதைகள் சூரியனுடைய வரலாற்று கதை அப்படின்ட்டு தலைப்பு வச்சுருக்கிறோம். இந்த சூரியனுக்கு ஒரு வரலாறு உண்டா, இது உண்மையான கதையா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குள்ள இல்லாமல் நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த இந்த கதைகளை ஆதாரமாக வைத்து தான் அடுத்தடுத்து இந்த ஜோதிடத்துறையும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த கதைகளை, அவர்கள் கூறிய அந்த கதையை உங்களுக்கு சுருக்கமாக நாங்கள் கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது லோகன் அஸ்ட்ரோ. சூரியன் வரலாற்று கதை. இதில் சூரியன் அப்படிங்கிறவர், அவருடைய தந்தை காசிப முனிவர். காசிப முனிவர் சூரியனுடைய தந்தை காசிப முனிவர். இந்த காசிப முனிவர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்த ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய மருசி, புலஸ்தியர், அத்திரி, பிருகு, ஆங்கிரசு, புலகர், வஜிஷ்டர், இவங்க தான் நம்மளுடைய சப்த ரிஷிகள். அந்த சப்த ரிஷிகளில் முதலாவதான மருசி அப்படிங்கிறவருடைய பையன்தான், அதாவது மருசி அப்படிங்கிறவருடைய புதல்வர் தான் நமது காசிப முனிவர். இந்த காசிப முனிவருடைய புதல்வர் தான் சூரியன். சரி, இந்த சூரியனுடைய தந்தையார் பெயரை தெரிஞ்சுக்கிட்டோம். தந்தையார் பெயர் வரலாறு, அவங்க யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து தாயார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிதி. தாயார், சூரியனுடைய தாயார் பெயர் அதிதி. இந்த அதிதி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, தட்ச பிரஜாபதி அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். சிவபுராணத்தில் படிச்சிருப்போம். சிவபுராணத்தில் தட்சன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார், சிவன் பார்வதியுடைய தந்தையா, அவர் தான் தட்சன். அவருடைய மகள்கள் மொத்தம் 13 பேர். அந்த 13 பேர்த்துல இந்த காசிபர் அப்படிங்கிறவரே அந்த 13 பெண்களையும் திருமணம் செய்து கொண்டார். அந்த 13 பேர்த்துல மூத்தவர் தான் இந்த அதிதி. இந்த அதிதிக்கும் இந்த காசிப முனிவருக்கும் பிறந்த இரண்டாவது குழந்தை தான் சூரியன். அப்ப முதல் குழந்தை அப்படிங்கிறது யார் அப்படின்னா வாமனர். இந்த வாமனரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இவர் 3 அடி மண் கேட்டு அவதாரம் எடுத்து 3 அடி மண் கேட்டு உலகை அளந்த பெருமான் வாமன அவதாரம். அவர்தான் இந்த காசிப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்த முதல் வாரிசு. அவர் நாளடைவில் துறவரம் மேற்கொண்டு விட்டார். அதன் பிறகு வந்த சூரியன், அவருடைய இளைய சகோதரனாக இருந்தவருக்கு ஜம்புத்வீப் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு அரசனாக்கி விட்டார்கள். யார? சூரியனை. ஜம்புத்வீப் அரசன் சூரியன்.
இவர் துறவரம் மேற்கொண்டு இல்லற வாழ்க்கையை விட்டு துறந்து போயிடுறாரு வாமனர். சரி, இப்ப சூரியன் அரசனாகி இருக்கிறார். அவருக்கு அடுத்தடுத்த திருமணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய முதல் மனைவி சமுக்னை, அதாவது உஷா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்களை திருமணம் செய்து கொள்கிறார். இவர்களை திருமணம் செய்து கொண்டு சிறிது காலம் கழித்து அடுத்தடுத்து 2 நபர்களையும் திருமணம் செய்து கொள்கிறார். யார் அப்படின்னா, இரண்டாவது மனைவி பிரபை, மூன்றாவது மனைவி ரைவத நாட்டு இளவரசி. இப்படி 3 பெண்களை திருமணம் செய்து கொண்டு 4வதாக சாயாதேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் தன் மனைவியாக்கிக் கொள்கிறார். இதுதான் சூரியனுடைய இல்லறம், அதாவது ஒரு குடும்ப நபர்கள். இந்த குடும்ப நபர்கள்ல இருந்து ஒவ்வொரு மனைவியிடமும் எந்தெந்த குழந்தைகள், அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் எந்தெந்த இடத்தில் உள்ளது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இந்த சமுக்னை அந்த மனைவியுடைய முதல் மனைவியுடைய குழந்தைகள் பேரு வைவசுத மனு. இவர் தான் பின்னாளில் மனுவந்தர மனுவாக பட்டம் தரிக்கிறார். அதற்கு அடுத்து யமன். இந்த யமன் சயமணி பட்டணத்து ராஜா. இப்ப யமலோகம் என்று கூறுகிறோமே, அந்த யமலோகத்தின் அரசனாக இருப்பவர் தான் இந்த யமன். அதற்கு அடுத்து யமுனை, பெண் குழந்தை. அந்த யமுனை அப்படிங்கிறவங்க நதியா பேர் எடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த உஷாவுடைய குழந்தைகள், அதாவது சமுக்னை அப்படிங்கிறவங்களுடைய குழந்தைகள். இவங்க 3 பேர்த்துக்கு அப்புறமும் இந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கிறது. அதுதான் அஸ்வினி தேவர்கள். ஆக இது இவர்கள் குழந்தை. அதுக்கு அடுத்து பிரபை அப்படிங்கிறவங்களுக்கு பிரதவன் அப்படிங்கிற ஒரு குழந்தையும், ரைவத நாட்டு இளவரசி அப்படிங்கிறவங்களுக்கு ரைவதன் அப்படிங்கிற ஒரு குழந்தையும், ஆண் குழந்தைகள் பிறப்பெடுக்கிறார்கள். சரி, இந்த சாயாதேவி அப்படிங்கிற ஒரு பெண் மனைவியாவதற்கு தனி கதை. இங்கே தான் நமக்கு நவகிரகங்களுக்கு உள்ள அதிகபட்சமான கதை இங்கே தான் ஆரம்பம். இந்த சாயாதேவி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, இந்த சமுக்னை அப்படிங்கிற தேவியுடைய நிழல், அதாவது நிழல் அரசி அப்படிம்பாங்க. நிழல் அரசி. இந்த சமுக்னை தேவி சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை என்ன இந்த தேவி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவர்களுடைய சக்தியினால தன்னுடைய நிழலை ஒரு பெண் உருவமா மாற்றிருக்காங்க. அந்த பெண் உருவமா இவங்களுடைய முகசாயையே உருவாக்கி இந்த சூரியனுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளையும் மனைவி ஸ்தானத்தில் இருந்து செய்யணும் நீயே அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு தன் தந்தையார் வீட்டுக்கு ஓய்வெடுக்க சென்று விடுகிறார். யாரு? முதல் மனைவி. அவருடைய நிழல் அப்படிங்கிறவங்க தான் இந்த சாயாதேவி. அந்த சாயாதேவி அப்படிங்கிறவங்க தன்னுடைய அரசியின் கட்டளைக்கு அடிபணிஞ்சு அரசி இருக்கிற இடத்துல சூரியனை ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டு வந்தார்கள். அப்படி கவனித்து கொண்டு வரும் பொழுது இந்த முன்தார குழந்தைகள் மனு, யமன், யமுனி இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை தன்னுடைய குழந்தைகள் போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் கட்டளை. அந்த கட்டளைப்படி இந்த குழந்தைகளையும் தன் சொந்த குழந்தைகள் போல இந்த சாயாதேவி பார்த்து கொண்டார்கள். நாளுக்கு நாளாக தனது கணவரையும் தனது குழந்தைகள் போல அவர்கள் பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த சாயாதேவி அப்படிங்கிறவருக்கும் சூரியனுக்கும் நெருக்கம் அதிகமாகி இந்த சாயாதேவி அப்படிங்கிறவங்களுக்கு கருத்தரித்து குழந்தை பிறக்கின்றது. அப்படி சாயாதேவிக்கு குழந்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது சாவரணி, சனி, தபதி, வியஸ்டி அப்படின்ட்டு 2 ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தையும் பிறக்கிறது. யாரு? சூரியனுக்கும் சாயாதேவிக்கும். இப்படி 4 குழந்தைகளை ஈன்றெடுத்த அந்த சாயாதேவி நாளடைவில் தனது அரசியின் குழந்தைகளான 3 பேரையும் மாற்றாந்தாய் மனப்போக்கோட பார்த்து கொள்கிறார். மாற்றாந்தாய் மனப்போக்குடன் அந்த குழந்தையை பார்த்து கொள்ளும் பொழுது சூரியன் தனது
அன்றாட கர்மாக்களையும் தனது வேலைகளை கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு நடந்து கொண்டிருக்கும் அநீதிகளை கவனிக்க சூரியனால் இயலவில்லை. ஆனால் குழந்தைகள் இந்த தாயாருடைய ஓரவஞ்சனையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஓரளவுக்கு மேல் வெறுப்புணர்வு அதிகமாகி விடுகிறது. இந்த சாயாதேவி என்பவரை இந்த யமனாகப்பட்டவர் இந்த நமது தாய் இந்த 4 குழந்தைகளுக்கும் ஊட்டும் பாசம் நமக்கு இல்லை, இது அதிகரித்து கொண்டு போனால் நமது நிலை என்ன ஆவது என்று அச்சப்பட்டார். அச்சப்பட்ட அந்த யமன் இந்த சாயாதேவியை எட்டி தனது வயிற்றில் உதைத்து விடுகிறார். அவ்வாறு யமன் சாயாதேவியை உதைத்ததனால் வலி தாங்காமல் மேலும் அவமானம் அடைந்த சாயாதேவி இந்த யமனை சாபம் கொடுக்கிறார். நான் பத்தினி விரதம் மேற்கொண்டது உண்மையானால், நான் சூரியனுக்கு நேர்மையாக இருந்து மனைவியாக இருப்பது உண்மையானால், என்னை உதைத்த இந்த யமனின் அழகிய கால்கள் அழுகிய கால்களாகட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அந்த சாயாதேவி கொடுத்த சாபம் யமனுக்கு பழித்து விடுகிறது. கால்கள் அழுகி சீல்வடியும் நிலைமை வந்து விடுகிறது. இந்த யமனாகப்பட்டவர் நமது கால் இவ்வாறு ஆகிவிட்டது, இதுக்கு பலன் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் தந்தையிடம் போய் கூறி இதற்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்வோம் என்று தனது தந்தையிடம் போய் கூறுகிறார். தந்தை அப்படிங்கிற சூரியனிடம் போய் கூறும்பொழுது அந்த சூரியனுக்கு அப்பொழுதுதான் தனது முதல் மனைவியின் வேலை, இது சாயாதேவி, இது நிழல், நம்மளுடைய முதல் மனைவி இது போன்று செய்து வைத்து விட்டால், இது தெரியாமல் நமது குழந்தைகளை நாம் கவனிக்கவில்லை, இந்த சாயாதேவியுடன் சேர்ந்து வாழ்ந்து விட்டோமே, தவறிழைத்து விட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். உடனே இந்த வருத்தப்பட்ட சூரியன் சாயாதேவியின் தனது மனைவி அதற்கு 4 குழந்தைகள் இருப்பதினால் சாயாதேவியை எதிர்த்து அவரால் இயங்க இயலவில்லை. ஆனால் யமனுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வழிவகை செய்தார். உடனே இந்த யமன் அவர்களை, நீ சிவனை நோக்கி கடும் தவம் மேற்கொள், அவரால் உனக்கு இந்த சாபம் விமோசனம் அடையும் என்று அவருக்கு வழிகாட்டி அருள் புரிந்தார். உடனே யமன் தனது சிவனை நோக்கி தவத்தை மேற்கொண்டார். அந்த சிவனும் இவருக்கு காட்சியளித்து அவர்கள் கால்களை பழைய நிலைமைக்கு மாற்றி இவருக்கு யமன், அதாவது ஜெயமினி பட்டணத்தின் ராஜா, அதாவது யமலோகம் என்று கூறுவோம், அதனுடைய பெயர் ஜெயமணி பட்டணமாக காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டண ராஜாவாக இவரை பட்டம் கொடுத்தார். இந்த ஜெயமணி பட்டணம் அப்படின்னா, நீங்கள் கருட புராணம் படிச்சிருந்தோம்னா இந்த ஜெயமணி பட்டணத்தை பற்றி விரிவான விளக்கம் வரும். சரி, நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ இந்த யமன் சிறந்த ஒளி கொண்ட நபராக மாறினார். மேலும் மிருகேற்ற உடலுடன் தனது நகரத்தில் ஆட்சி புரிந்து வந்தார். அவ்வளவுதான் சார். இந்த யமன், இந்த சனி சாயாதேவியை காலால் உதைத்த யமனுக்கு இது போன்ற ஒரு சிறப்பு பட்டமா? இது போன்ற சிறப்பு பட்டம் கொடுத்தது சிவன். அந்த சிவன் மேல சனீஸ்வரருக்கு கோபம் வரவில்லை. ஆனால் நமது சூரியன், நமது தந்தை இருக்கிறார் அல்லவா, இந்த சனியுடைய தந்தை சூரியன் மேல சனிக்கு கோபம் அதிகமாக வருகிறது. ஏனென்றால் சாயாதேவி சனியுடைய பெற்ற தாய். தனது தாயை காலால் உதைத்தவனுக்கு ராஜ பதவி வாங்கி கொடுக்கும் நமது தந்தையாருடைய வேலையை கண்டு தந்தை மேல் வெறும் கோபம் கொள்கிறார். இங்கதான் சூரியன் சனி பகை. சூரியன் சனி மேல கூட விழுது பாருங்க. இப்ப இந்த சூரியன் சனி பகை இங்குதான் உருவாகிறது. நமது ஜோதிடத்தில் சூரியன் சனியுடைய பகை அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி அவங்களுடைய
சூரிய லக்னம் சனி லக்னத்துக்காரர்களுக்கு சூரிய தசை சனி தசை வந்தால் எதிர்மறை விளைவுகள் விளைவுக்கு காரணம் இந்த முதல் பகை இங்கு தான் உருவாகிறது. இந்த பகை மேலும் வலுவாகி இந்த சூரியனுக்கும் தனது தந்தை மற்றும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு பகை அதிகரித்து வருவதற்கு இதுவே மூல காரணமாக இருந்திருக்கிறது. பின் நாளடைவில் இந்த சாயாதேவியுடைய மகனான சாவர்ணி 7வது மனுவந்திர மனுவாகவும், சனி நவ கிரகங்களில் ஒருவராகவும், தபதி அப்படிங்கிற பெண் நதியாகவும், பிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பெண் கரணமாகவும் வந்திருக்காங்க. அப்போ இந்த 3 பேர் இந்த இதில் 2 ஒரு சனி மற்றும் பிஎஸ்டி இவங்கெல்லாம் நமது ஜோதிடத்துறையில் நவகிரகமாகவும் கர்ணமாகவும் வர்றதுக்கு சாயாதேவியுடைய குழந்தைகள் சூரியன் தந்தையாராக இருக்கின்றார். அப்போ இந்த சூரியனுடைய வரலாற்று கதைகளை நாம் கண்டோம். இந்த சூரியனுடைய குழந்தை தான் சனி மற்றும் யமன் மற்றும் மற்றவர்கள். ஆனால் இதில் முக்கிய யமன் மற்றும் சனி. இவர்கள் ஜோதிடத்துறைக்கு வருபவர்கள் சூரியன் மற்றும் சனி. சூரியனுடைய மகன்தான் சனி அப்படிங்கிறதுக்கும் அவங்களுக்குள்ள பகை எவ்வாறு உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கும் இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். சூரியன் காரகத்துவம் அப்படிங்கிறதுக்கு தந்தை அப்படிங்கிறது தந்தை சூரியனுடைய காரகம். ஜோதிடத்தில் சூரியனுடைய காரகத்துவம் தந்தை. சூரியன் ஒரு அரசாட்சி புரிந்தவர். அதனால் இவரை சிவபெருமான், ராஜா, அரசாங்கம் இது போன்ற கற்பனை திறன் இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சூரியன் காரகத்துவம் கொண்டவராக விளங்குவதற்கு இந்த கதை நமக்கு நல்ல ஆதாரமாக உள்ளது. மேலும் இந்த சூரியனுடைய வரலாற்றையும் அவருடைய தந்தை, மகன், அண்ணன், மனைவிகள் பற்றிய புராணங்கள் நமக்கு கூறிய கதைகளை உங்களுடன் நான் பகிர்ந்துள்ளேன். இந்த சூரியனுடைய வரலாற்று கதை இதோடு நிறுத்தி கொண்டு அடுத்து இன்னும் நவகிரகங்களில் உள்ள அடுத்த சந்திரனுடைய கதையை அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.